ராதே கிருஷ்ணா. அழகா அலர்மேல் மங்கை தாயாருடைய ரதோத்சவம் இப்போ டிடிடியில் லைவாக போயின்ட்டுருக்கு. அத்தனை அற்புதம் அலர்மேல் மங்கா தாயார். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு நம்மாழ்வார் அலர்மேல் மங்கை தாயாரை பிடிச்சுண்டு தான் ஜோரா பெருமாள் திருவடிகளிலேயே விழறார். அந்த தாயாருடைய அழகான ரதம். நம்ம மனசும் இந்த ரதம் மாதிரி ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். தாயாரை மட்டும் வச்சுட்டோம்னா பெருமாள் வந்தே ஆகணும். ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லும்போது சொல்கிறார், என்னுடைய மனசு தாயாருடைய அந்தப்புறம், அதில் தாயாருக்கு மட்டும்தான் இடம் உண்டுன்றார். அப்போ என்னன்னா, தாயார் இருக்கிற அந்தப்புறத்துக்கு பெருமாளை தவிர வேறு யாரும் முடியாதுன்னு. அப்போ நம்முடைய மனசும் தாயாருடைய அந்தப்புறமாக மாறட்டும். பத்மாவதி தாயார் நிஜமாவே திருப்பதி போனோம்னா இவளை பார்க்குறது தான் ஒரு தனி சுகம். ரொம்ப குஷியாக பார்த்துட்டு வரலாம். எப்பொழுதுமே அப்பா கிட்ட நெருங்கிறது கஷ்டம், அம்மாவிடத்துல தூர போகிறது தான் கஷ்டம். நம்முடைய அலர்மேல் மங்கா தாயார் ஆனந்தமாக ஜோரா ரதத்தில் ஜம்முன்னு போகிறா. தோ தாயார் எப்படி இருக்கா பார்த்தேளா, எத்தனை அழகு பார்த்தேளா. இவளுடைய அழகுக்கு முன்னாடி லோகத்தில் வேறு யாராவது அழகு உண்டா? இந்த தாயார் உங்களுக்கு எல்லாருக்கும் பரமானுகிரகத்தை இன்றைக்கி தரட்டும். நிச்சயமாக இன்றைய பொழுது ரொம்ப நல்ல பொழுது. தாயாருடைய அந்த திருச்சானூர் தெப்பக்குளம் அவ்வளவு அழகான இது. பகவானுடைய கிருபை. தோ நமக்கு கொஞ்சலமாக வந்துடுத்து தாயார். அம்மா அம்மவாரு எங்கள் எல்லாருக்கும் நல்ல பக்தி ஞான வைராக்கியத்தை பெருமாள் இஷ்டப்படி எப்படி வாழணும் நீ சொல்லிக் கொடுமா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ அலர்மேல் மங்கா தாயார் கி ஜெய்.